ஹாய் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நிறைய பேர் எங்களுக்கு டெஸ்டிங் பற்றி எங்களுக்கு சுத்தமாக தெரியாது, எங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் நல்லா இருக்கும்னு கேட்டிருந்தீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. ரீப்ரொடக்ஷன்னா என்ன, இவங்க இதில் என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணணும், அதில் எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணும், அதோட எக்ஸாம் எப்படி கிளியர் பண்ணணும் தான் சொல்லியிருப்பேன். இப்போ நான் வந்து ரீப்ரொடக்ஷன் கோர்ஸை கிளிக் பண்ணியிருக்கேன். இதில் 2 மாடியூல் இருக்குது. அதில் ஒன்று வந்து பேசிக்ஸ், இன்னொன்று வந்து ஹவு டு எக்ஸிக்யூட்னு இருக்குது. இதில் நான் ஃபர்ஸ்ட் பேசிக்ஸ் கிளிக் பண்ணியிருக்கேன். இது ஃபுல்லாமே நீங்கள் ஒரு டைம் ரீட் பண்ணாலே புரியும். ஒருத்தர் ஏற்கனவே கண்டுபிடிச்சு அந்த ப்ராப்ளமை வந்து பக் ரிப்போர்ட்டா கிரியேட் பண்ணியிருப்பாரு. நாம அந்த பக் ரிப்போர்ட்டை படிச்சு நம்மளோட டிவைஸ்ல டெஸ்ட் பண்ணி அந்த ப்ராப்ளம் வந்து நமக்கு வருதான்னு பார்த்து அவங்க கிரியேட் பண்ண பக் ரிப்போர்ட்லயே நம்ம வீடியோவை அப்லோட் பண்ணணும். ஸோ இதை தான் இங்க வந்து ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. ரீப்ரொடியூஸ்னா என்னன்றது வந்து தியரியில அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு 2 லைன் தான். ஆனா மத்தது இது ஃபுல்லா கொடுத்துருக்கிறது எல்லாமே இந்த வெப்சைட்ல அதை எப்படி ஃபாலோ பண்ணணும், எந்த மாதிரி அப்லோட் பண்ணணும் தான் கீழே ஃபுல்லா கொடுத்துருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஒன்ஸ் நீங்க ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துட்டீங்கன்னா அது 30 மினிட்ஸ்க்கு உங்களுக்கு ரிசர்வ் ஆகிரும். ஸோ ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணதும் இந்த டைமர் ஓடினதுக்கு அப்புறம் 30 மினிட்ஸ்க்குள்ள நீங்க வந்து அந்த ரீப்ரொடியூஸ் பண்ணி முடிக்கணும். அதுக்குள்ள நீங்க முடிக்க முடியலன்னா இது வந்து இன்னொரு டெஸ்டருக்கு ஃபார்வர்ட் பண்ணிடும். ஒவ்வொரு பக் ரிப்போர்ட்டுமே இத்தனை இது வந்து ரீப்ரொடியூஸ் பண்ணா போதும் அப்படின்றது வந்து கஸ்டமர் கேட்கறத பொறுத்து மாறும். சில கஸ்டமர் வந்து ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு 3 ரீப்ரொடியூஸ் பண்ணா போதும் அப்படின்வாங்க. சில பேர் 5 வரைக்கும் வச்சிருப்பாங்க. ஒரு பக் ரிப்போர்ட்ல 3 ரீப்ரொடியூஸ் பண்ணி முடிச்சிட்டாங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிபிகேஷனே வந்தாலும் நீங்க அதை கிளிக் பண்ணீங்கன்னா ஜாப் அவைலபிள் இல்லைன்னு தான் காட்டும். இப்ப நான் சொன்னதை தான் ரீப்ரொடக்ஷன் செஷன்ல இந்த 30 மினிட்ஸ் அந்த ரூல்ஸை வந்து போட்டிருக்காங்க. அடுத்தது வந்து ரூல்ஸ்க்கு போவோம். நாம ரீப்ரொடியூஸ் பண்ணி ஒரு வீடியோ எடுப்போம் இல்லையா, அந்த வீடியோல என்னென்ன காட்டியிருக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இதுல ஃபர்ஸ்ட் ஒன் வந்து வீடியோவா தான் அப்லோட் பண்ணணும், நம்ம ஸ்கிரீன்ஷாட்லாம் போடக்கூடாது. ஸோ 2வது ரூல் என்னன்னா, ஸ்கிரீன்ஷாட் வந்து 15 செகண்ட்ஸ்குள்ள தான் இருக்கணும். உங்களோட ஷோ ஐகான் இல்லைன்னா அந்த கர்சர் ஐகான் வந்து தெரிஞ்சிருக்கணும் உங்க வீடியோல. அதை எப்படி மொபைலுக்கும் பிசி லேப்டாப்லலாம் எனேபிள் பண்ணணும்ன்றது வந்து நான் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கேன், அதை செக் பண்ணிக்கோங்க. பக் ட்ரிகரிங் ஆக்ஷன் அப்படின்னா என்னன்னா, நீங்க எடுக்கிற வீடியோல லாஸ்டா எந்த இடத்துல ப்ராப்ளம் வருதோ அதை வந்து உங்களுக்கு தெரியுற இந்த கர்சர் அப்படி இல்லைன்னா ஐகானால ஜஸ்ட் ரவுண்ட் அப்படி இல்லைன்னா லைனால ஏதாவது ஒன்றை வந்து ஆக்ஷன் பண்ணி காட்டணும். அப்பதான் உங்க வீடியோல இந்த இடத்துல ப்ராப்ளம் வருது அப்படின்றது வந்து உங்களால புரிஞ்சுக்க முடியும். அதுக்காக தான் வந்து ஹைலைட் பண்ணி காட்டணும்னு சொல்றாங்க. இதுல 4வது ரூல், உங்களோட வீடியோல உங்க கரண்ட் டேட் யூஆர்எல் வந்து காட்டியிருக்கணும். நீங்க குரோம்ல ரீப்ரொடியூஸ் பண்றீங்கன்னா உங்க யூஆர்எல் காட்டணும், ஆப்லனா தேவையில்லை. டேட் வந்து வீடியோ பிகினிங்ல உங்களோட ஸ்கிரீன் லாக் காட்டலாம், அப்படி இல்லைன்னா மேல இருக்கிற நோட்டிபிகேஷனை இந்த மாதிரி கீழே இறக்கி காமிச்சிங்கன்னா டைமர் தெரியும், அதை காட்டலாம். இதை ஏற்கனவே எப்படி வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும்ன்ற வீடியோல போட்டிருப்பேன், அதை செக் பண்ணிக்கோங்க. அடுத்த ரூல்ஸ் வந்து ஆப் கிராஷ் ஆயிருச்சு அப்படின்னு ஒரு பக் ரிப்போர்ட் உங்களுக்கு வந்துச்சுன்னா அதை நீங்க ரீப்ரொடியூஸ் பண்ணீங்கன்னா வீடியோவும் அப்லோட் பண்ணணும், கிராஷ் லாக் எடுத்து அதையுமே வந்து நீங்க டெக்ஸ்ட் ஃபைல அப்லோட் பண்ணணும். பிசி மொபைல்ல எப்படி கிராஷ் லாக் எடுக்கணும்ன்றது வந்து இன்னொரு வீடியோல சொல்றேன் உங்களுக்கு. பேசிக்ஸ் ஃபுல்லா இப்ப நம்ம பார்த்துட்டோம். அதுல ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து ஹவு டு எக்ஸிக்யூட் அந்த ஆர்டிகலுக்கு போறேன். இந்த பேஜ்ல ஃபுல்லா நம்ம போய் எப்படி நம்ம அதுல ஒர்க் பண்ண போறோம் அப்படின்றத வந்து ஸ்கிரீன்ஷாட்டோட நமக்கு காட்டியிருப்பாங்க. ஸோ புதுசா வந்தவங்களுக்கு எப்படி எங்கனக்குள்ள போய் ஸ்டார்ட் பண்ணணும்னு தெரியாது, அதுக்காக தான் அதை கொடுத்துருப்பாங்க. உங்க டேஷ்போர்டு போனீங்கன்னா அவனுக்குள்ள வந்து ரீப்ரொடக்ஷன் ஒரு செக்ஷன் இருக்கும். இந்த கோர்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இதோட டெஸ்ட்டை கிளியர் பண்ணதுக்கு அப்புறம் இங்கனக்குள்ள தான் உங்களுக்கு வந்து உங்களோட ஜாப் வந்து லிஸ்ட் ஆகும். உங்களுக்கு நோட்டிபிகேஷனாகவும் ரீப்ரொடக்ஷன் டாஸ்க் எல்லாம் வரும். ஃபுல்லா நீங்க வந்து நோட்டிபிகேஷன்ல செக் பண்ணாம அப்பப்போ வந்து டேஷ்போர்ட்ல உங்களுக்கு டாஸ்க் இருக்கான்னு பாருங்க. அப்படி உங்களுக்கு டாஸ்க் இருந்ததுன்னா அதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதுதான் வந்து இன்னொருத்தவங்க கிரியேட் பண்ணிருக்கிற பக் ரிப்போர்ட். இதை தான் நீங்க ரீப்ரொடியூஸ் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் இந்த பக் ரிப்போர்ட்டை நீங்க ரீட் பண்ணி அவங்க அட்டாச் பண்ணிருக்கிற வீடியோ எல்லாம் பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கீழே ஒரு 2 பட்டன் இருக்கும். அதுல ஸ்டார்ட் ரீப்ரொடக்ஷன் ஒரு பட்டன் இருக்கும். இந்த பட்டனை கிளிக் பண்ணாதான் உங்களுக்கு அந்த 30 நிமிஷம் டைமர் வந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கனுக்குள்ள உங்களுக்கு நான் அட்வைஸ் பண்றது என்னன்னா, உங்களுக்கு டாஸ்க் வந்ததுன்னா பக் ரிப்போர்ட்டை ரீட் பண்ணாமே ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பட்டன் கொடுத்துருங்க. ஏன்னா உங்களோட டாஸ்க்கை ஃபர்ஸ்ட் வந்து ரிசர்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதுல வேலை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் இன்னொரு ஸ்கிரீன்ஷாட் வந்து உங்களுக்கு பக் ரிப்போர்ட் படிச்சாதான் உங்களுக்கு புரியும். நீங்க ஒரு இஷ்யூ கண்டுபிடிச்சீங்கன்னா, ஒரு பக் ரிப்போர்ட் நீங்க கிரியேட் பண்ண போனீங்கன்னா நீங்க கண்டுபிடிச்ச அந்த ப்ராப்ளத்தோட டைட்டில டைப் பண்ணும்போது சைட்ல வந்து ஏதாவது டூப்ளிகேட் இருக்கான்ட்டு உங்களுக்கு லிஸ்ட் பண்ணும். அதுல ஏதாவது ரீப்ரொடியூஸ் பண்ண வேண்டியது இருந்ததுன்னா சைட்ல வந்து ஒரு ப்ளூ கலர் ஐகான் இருக்கும். அதை கிளிக் பண்ணீங்கனாலும் அந்த டாஸ்க்கை நம்ம பண்ணலாம். அதாவது இது மூலமாவும் நம்ம பண்ணலாம் அப்படின்றது வந்து ஜஸ்ட் சொல்றாங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட்ல. இது உங்களுக்கு புரியலைன்னா இந்த ஸ்கிரீன்ஷாட் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை நீங்க ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்க அடுத்து ஒரு பக் ரிப்போர்ட் கோர்ஸ்னு படிப்பீங்க. அதை படிக்கும் போதுதான் இதெல்லாம் உங்களுக்கு புரியும். அது வரைக்கும் இது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட்ல 100 கணக்குக்கு மேல அவ்வளோ இஷ்யூஸ் கிரியேட் பண்ணுவாங்க. அதுல எதுக்கு ரீப்ரொடியூஸ் பண்றதுன்னு நமக்கு தெரியாது. அதுக்கு மேல வந்து ரீப்ரொடக்ஷன் ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணா எந்த இஷ்யூக்கு மட்டும் ரீப்ரொடியூஸ் பண்ணணுமோ அதை மட்டும் லிஸ்ட் பண்ணி
காட்டும் நமக்கு. இந்த மாதிரி ஃபில்டர் பண்ணி நம்ம எடுத்து ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு முன்னாடி ஃபுல்லாமே வந்து நம்ம எந்தெந்த வழியிலலாம் ரீப்ரொடக்ஷன் டாஸ்க் எடுத்து பண்ணலாம் அப்படின்றத வந்து ஸ்க்ரீன்ஷாட்ல நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இது வந்து ஹவு டு சப்மிட் அ ரீப்ரொடக்ஷன். நம்ம ஸ்டார்ட் பட்டன் ஃபர்ஸ்ட் ஸ்கிரீன்ஷாட் எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பேன் இல்லையா, அந்த ஸ்டார்ட் பட்டன் கிளிக் பண்ணதும் இந்த கிரியேட் ரீப்ரொடக்ஷன் இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதுல எஸ் நோ அப்படின்ற 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே நீங்க என்னெல்லாம் வந்து டிவைசஸ் ஆட் பண்ணிருக்கீங்களோ அது ஃபுல்லா லிஸ்ட் ஆகும். அதுக்கடுத்த ஆப்ஷன் வந்து அப்லோட் ஆப்ஷன். அதை கிளிக் பண்ணி உங்களோட ஸ்கிரீன்ஷாட்டை வந்து இங்கே தான் அட்டாச் பண்ணணும். அதுக்கு கீழே கிரியேட் ரீப்ரொடக்ஷன் பட்டன் அப்படி இல்லைன்னா கேன்சல் பட்டன் இருக்கும். இதுல ஃபர்ஸ்ட் இது கேன் யூ ரீப்ரொடியூஸ் தி பக். இதுல எஸ்ஆர் நோ ஆப்ஷன் எது கொடுத்துருக்காங்கன்னா, இந்த பக் ரிப்போர்ட்ல இருக்கிற ப்ராப்ளம் வந்து நீங்க டெஸ்ட் பண்ணும்போது உங்களுக்கும் வருதா, எஸ்னா எஸ்ன்னு கொடுக்கணும், உங்களுக்கு வரலைன்னா நோன்னு கொடுக்கணும். எஸ் ஆர் நோ எந்த ஆப்ஷன் கொடுத்தாலும் உங்களோட ஸ்கிரீன்ஷாட் ப்ரூஃப் வந்து கண்டிப்பா அட்டாச் பண்ணணும். இப்போ நீங்க கரண்டா எந்த டிவைஸ்ல டெஸ்ட் பண்றீங்களோ அதை செலக்ட் பண்ணிருக்கணும். மொபைல்னா மொபைல், லேப்டாப்னா லேப்டாப் அப்படின்னு. நீங்க ரீப்ரொடியூஸ் பண்ணதை எஸ்ன்னு கிளிக் பண்ணி அந்த ஸ்கிரீன்ஷாட் அட்டாச் பண்ணதுக்கு மட்டும்தான் சப்போஸ் டிஎல் உங்க இதை வந்து அப்ரூவ் பண்ணா பே பண்ணுவாங்க. சப்போஸ் நீங்க நோன்னு கொடுத்து அட்டாச் பண்ணிருந்தீங்கன்னா டிஎல் அப்ரூவே பண்ணிருந்தாலும் பே பண்ண மாட்டாங்க. ஆனா உங்களோட அக்கௌண்ட் ஆக்டிவிட்டீஸ்ல வந்து பாயிண்டா வந்து கிரெடிட் ஆகும். அவ்வளவுதான். இப்போ தியரி எல்லாமே முடிச்சாச்சு. அடுத்தது வந்து டெஸ்ட்டை கிளியர் பண்ணணும். அதுக்கு கீழே நெக்ஸ்ட் ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணணும். உங்களுக்கு தியரியே புரிஞ்சிருச்சு அப்படின்னா இதோட ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நீங்களா ட்ரை பண்ணுங்க அதை கிளியர் பண்றதுக்கு. 4-5 அட்டெம்ப்ட் வந்துருச்சு. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல இருந்தீங்கன்னா மட்டும் இதை பாருங்க. மோஸ்ட்லி நான் கிளியர் பண்ணாலுமே இந்த கொஸ்டின்ஸ் வந்து எல்லாருக்குமே சேமா வருமானு தெரியாது, கொஞ்சம் மாத்தி மாத்தி கொடுப்பாங்கன்னு தான் நினைக்கிறேன். இதுல டோட்டலா 7 கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க. அதுல நம்ம அட்லீஸ்ட் ஒரு 5 கொஸ்டினாவது கரெக்டா இருக்கணும். வெளியில இருந்து சுத்தமா எதுவுமே கேட்க மாட்டாங்க. நம்ம முன்னாடி 2 ஆர்டிகல் படிச்சோம் இல்லையா, அதுல தான் கேட்பாங்க. கீழே கோ டு குவிஸ்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணோம்னா பேஜ் ஓபன் ஆகும். இது என்னுடைய ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ சப்மிட் ரீப்ரொடக்ஷன் வந்து எங்கெல்லாம் போய் பண்ணுவ, எந்தெந்த வழியெல்லாம் இருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து செலக்ட் 3 ஆன்சர்ஸ் கேட்டிருக்காங்க. அப்போ 1 மட்டும் தான் தப்பு, மீதி 3மே கரெக்ட். ஸோ இதுல வந்து ஓவர்வியூ பேஜ் வழியா நம்ம ரீப்ரொடக்ஷன் அக்செப்ட் பண்ணலாம். அதனால பி செலக்ட் பண்ணிட்டேன். சி வந்து ஷோ டேஷ்போர்ட்ல வந்து பக் யூ கேன் ரீப்ரொடியூஸ் தி செக்ஷன் ஒரு செக்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி பண்ணலாம். அதனால அதை செலக்ட் பண்ணிட்டேன். 3வது வந்து பக் ரிப்போர்ட் கிரியேட் பண்ணும்போது டூப்ளிகேட் நமக்கு காட்டும் இல்லையா, அப்போ வந்து ப்ளூ கலர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணியுமே பண்ணலாம்னு போட்டிருக்கு. அதனால இது 3மே நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். லாஸ்ட் வந்து எனக்கு மார்க் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இது கரெக்டா தப்பான்னு. நெக்ஸ்ட் பட்டன் கிளிக் பண்ணேன்னா அடுத்த கொஸ்டின் ஓபன் ஆகும். வாட் இஸ் ஏ நெகட்டிவ் ரீப்ரொடக்ஷன் கேட்டிருக்காங்க. கொடுத்திருக்கிற பக் ரிப்போர்ட்டை நம்மளால ரீப்ரொடியூஸ் பண்ண முடிஞ்சதுன்னா எஸ்ன்னு செலக்ட் பண்ணணும். அதுதான் வந்து பாசிட்டிவ் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. நம்ம டிவைஸ்ல அது கரெக்டா ஒர்க் ஆகுது, இது ரீப்ரொடியூஸ் பண்ண முடியல அப்படின்னா நெகட்டிவ் ரீப்ரொடக்ஷன் சொல்லுவாங்க. அதனால நம்ம நோன்னு சொல்லுவோம். அதை இங்க நெகட்டிவ்னு கேட்டனால நான் பி செலக்ட் பண்ணியிருக்கேன். இது நம்மளால வந்து ரீப்ரொடியூஸ் பண்ண முடியலன்னா அதை வந்து நெகட்டிவ்னு சொல்லுவோம்னு போட்டிருக்கு பாருங்க. அதனால நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து நெக்ஸ்ட் கிளிக் பண்ணோம்னா நம்மளோட 3வது கொஸ்டின் ஓப்பன் ஆகும். ரீப்ரொடியூஸ் பண்ணிட்டு அதை வீடியோ எடுத்திருப்போம் இல்லையா, அதுல என்னென்ன காட்டியிருக்கணும், என்னென்ன ரெக்குவயர்மெண்ட் வேணும் அப்படின்றத தான் கேட்டிருக்காங்க. செலக்ட் 3 ஆன்சர்ஸ் போட்டிருக்கு. அப்பனா நம்ம வந்து 3 ஆன்சர் செலக்ட் பண்ணணும். ஸோ இதுல செகண்ட் ஆப்ஷன் வந்து 15 நிமிஷத்துக்குள்ளதான் வீடியோ இருக்கணும், அதை செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்தது வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே கரெக்ட்னு நினைக்கிறேன். அந்த எடுக்கிற வீடியோல ட்ரிகர் ஆக்ஷன் வந்து காட்டியிருக்கணும் அப்படின்ட்டு, அதனால ஏ ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது வீடியோ வந்து 1 மினிட்டுக்கு மேல இருக்கணும்னு போட்டிருக்கு, கண்டிப்பா அது தப்பு. அதனால சியை விட்டுட்டு டி ஆப்ஷன்ல கரண்ட் டேட் வந்து காட்டியிருக்கணும்னு போட்டிருக்கு. அப்போ ஏ பி டி தான் கரெக்ட்னு நினைக்கிறேன். இதுக்கடுத்து 4வது கொஸ்டினுக்கு போகலாம். ரீப்ரொடக்ஷன் செஷன் வந்து எவ்வளோ டைம்னு கேட்டிருக்காங்க. இதுல 30 மினிட்ஸ் தான் கரெக்டான ஆன்சர். அதனால நான் சி செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது கொடுத்தோம்னா நெக்ஸ்ட் வந்து 5th கொஸ்டின் போகலாம். இது எல்லாமே நம்ம ஏற்கனவே படிச்சது தான் எனக்குள்ள வந்து கொஸ்டினா கேட்டிருக்காங்க. எந்த கேசஸ்ல பக் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. இதுல 2 ஆன்சர்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் வந்து 4மே படிச்சுப்போம், அதுல இருந்து ஒரு ஐடியா கிடைக்கும். ஃபர்ஸ்ட் இது வந்து தி டெஸ்ட் இஸ் ஸ்டில் ரன்னிங், அதாவது அந்த ப்ராஜெக்ட் வந்து ரன் பண்ற பீரியடுக்குள்ள நீங்க அந்த டாஸ்க் எல்லாம் பண்ணலாம். ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுமே 1 நாள் 2 நாள் பீரியட் இருக்கும். அந்த பீரியடுக்குள்ளதான் உங்களுக்கு உள்ளுக்குள்ள என்ன ஒர்க்கோ ரீப்ரொடக்ஷன் பண்ணலாம், இல்லைன்னா பக் கிரியேட் பண்ணலாம், வேற வேற யூஸ் கேசஸ் கிரியேட் பண்ணலாம், டெஸ்ட் கேசஸ் கிரியேட் பண்ணலாம். இதை தான் கேட்குறாங்க அவங்க. அந்த ப்ராஜெக்ட் முடிஞ்சு க்ளோஸ் ஆயிருச்சுன்னா உங்களால் எந்த ஒர்க்குமே பண்ண முடியாது. அதனால நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கிறேன். 2வது ஆப்ஷன் வந்து ஒரு பக் ரிப்போர்ட்டை வந்து டிஎல் ரிவ்யூ பண்ணாத வரைக்கும் நீங்க ரீப்ரொடியூஸ் டாஸ்க்லாம் பண்ணலாம். ரிவ்யூ பண்ணிட்டாங்கன்னா அதை பண்ண முடியாது. அந்த பக் ரிப்போர்ட்ல ஸ்டார்ட் ரீப்ரொடக்ஷன் பட்டனே போயிடும். அதனால இதுக்கு வந்து நான் ஏ பி ஆன்சர்ஸ் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். அடுத்த கொஸ்டின் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வீடியோவை பார்த்து இதுல என்ன எரர்னு கண்டுபிடிச்சு கீழே இருக்கிற அந்த 4 ஆப்ஷன்ஸ்ல 2 மட்டும் செலக்ட் பண்ணணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க.
ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை ப்ளே பண்ணி பார்க்கலாம். இதுல என்ன தெரியுது, URL இல்லை, அதுக்கப்புறம் வந்து கீழே வந்து டைமரும் தெரியல. இதுதான் இதோட இஷ்யூவே. ஸோ இது கண்டுபிடிச்ச 2 ஆப்ஷனுமே கீழே வந்து மல்டிபிள் ஆப்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல தி டேட் இஸ் நாட் இன்க்ளூடட் அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது வந்து தி URL இஸ் நாட் ஷோன். இதுல AB தான் நம்ம பார்த்தது, அதனால நான் இது 2 ஆப்ஷனையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இது முடிச்சாச்சு. அடுத்த கொஸ்டின் போகலாம். லாஸ்ட் கொஸ்டின் இது. இங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துருக்காங்க. இதுல வந்து டெஸ்டைவோ வந்து இதை அக்செப்ட் பண்ணிப்பாங்களா அப்படின்னு கேட்குறாங்க. மேல பக் ரிப்போர்ட்டுக்குரிய டைட்டில் மட்டும் இருக்கு. கிரியேட் ரீப்ரொடக்ஷன்ல என்னன்னு செலக்ட் பண்ணி அட்டாச்மெண்ட் கூட அட்டாச் பண்ணி இருக்கு. அதுக்கு கீழே 2 ஆப்ஷன் வந்து இருக்கு. ஏதாவது ஒன்று வந்து நம்ம செலக்ட் பண்ணணும். ஸோ பக் ரிப்போர்ட் டைட்டில் என்னன்னா ஆப் வந்து கிராஷ் ஆயிருச்சு இந்த டிவைஸ்ல அப்படின்னு போட்டிருக்கு. இங்க வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் எஸ், இதுல எந்த மிஸ்டேக்கும் இல்லை. ரெண்டாவது வந்து டிவைஸ் செலக்ட் பண்ணியிருக்காங்க. மொபைலில் வந்து அவங்க வந்து ஆப் கிராஷ் ஆனதா சொன்னாங்க. ரீப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து நம்ம எந்த டிவைஸ்லனாலும் பண்ணலாம். அவங்க மொபைலில் பண்ணியிருக்காங்கன்னா சேம் அதில் தான் பண்ணணும்னு இல்லை, லேப்டாப்பில் டேப்ல எதுலனாலும் பண்ணலாம். ஸோ டிவைஸ் செலக்ட் பண்ணியிருக்கிறதுமே எந்த மிஸ்டேக்கும் இல்லை, ரெண்டாவதுமே கரெக்டு தான். மூணாவது வீடியோ மட்டும் அட்டாச் பண்ணியிருக்காங்க, கிராஷ் ஆன லாக் ஃபைல் வந்து அட்டாச் பண்ணலை. ஸோ இதை வந்து TL வெரிஃபை பண்ணாங்கன்னா கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. அதனால நான் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து கண்டிப்பாக ரிஜெக்ட் ஆயிரும், ஏன்னா வந்து லாக் ஃபைல் வந்து மிஸ் ஆகுது. ஆப்ஷனை தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களுமே ரீப்ரொடியூஸ் பண்ணும்போது ஆப் கிராஷ்ன்றாலே நீங்கள் லாக் ஃபைல் எடுக்கணும். வீடியோ எடுக்கும் போதே அதை நீங்கள் மறக்காம பண்ணிருங்க. 2 அட்டாச்மெண்ட்டாக தான் அட்டாச் பண்ணணும். இப்போ நான் வந்து இதை ஃபினிஷ் கொடுக்குறேன். எதெல்லாம் தப்பு எதெல்லாம் கரெக்டுன்னு காட்டும். இதில் நான் பாஸ் ஆகிட்டேன்னு போட்டிருக்கு, ஆனால் வந்து 7 கொஸ்டின்ல 6 கொஸ்டின் தான் கரெக்டுன்னு போட்டிருக்கு. அதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து தப்புன்னு காட்டுது. செலக்ட் 3 ஆன்சர்ஸ்ல வந்து நான் செலக்ட் பண்ண ஆன்சர் கீழே கரெக்டான ஆன்சர் என்ன அப்படின்றத காட்டியிருக்கு பாருங்க. ஆன் தி டெஸ்ட் ஓவர்வியூ பேஜ் அதை தான் நான் மிஸ்டேக் விட்டுருக்கேன். வென் வியூவிங் அனதர் டெஸ்டர்ஸ் பக் ரிப்போர்ட் அதை தான் செலக்ட் பண்ணணும். ஓவர்வியூ பேஜில் ரீப்ரொடக்ஷன் பண்ண முடியாது. இன்னொரு டெஸ்டர்ஸ் பக் ரிப்போர்ட்டில் போய் கீழே ஆப்ஷன்ஸ் காட்டும், அதை கிளிக் பண்ணி நம்ம வந்து சப்மிட் பண்ண முடியும். அதை தான் இங்கே போட்டிருக்கு. ஸோ ஓரளவு நான் டெஸ்ட் கிளியர் பண்ணுறதோடய இந்த தியரி என்னென்ன அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வேறு ஏதாவது டவுட்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி வீடியோலேயே என் அக்கௌண்ட்டில் வந்து எப்படி ஒர்க் பண்ணணும், ரீப்ரொடக்ஷன் எப்படி பண்ணணும் அப்படின்றது வந்து டெமோவாகவே காமிச்சிருப்பேன் உங்களுக்கு. ஏதாவது உங்களுக்கு டவுட்னா அதை ரெஃபரன்ஸ்க்காக பார்த்துக்கோங்க. இதில் ரிட்டன் டு டேஷ்போர்டுன்னு கொடுத்தோம்னா கீழே வந்து ஸ்க்ரோல் பண்ணி வரணும். அதில் கீழே ரீப்ரொடக்ஷன் செஷனில் பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷனில் தான் உங்களுக்கு வர டாஸ்க்லாம் லிஸ்ட் ஆகும். இப்போ என்னுடைய நோட்டிஃபிகேஷன் கிளிக் பண்ணேன்னா நிறைய ரீப்ரொடக்ஷன் டாஸ்க் வந்து இந்த மாதிரி வருது பாருங்கள். ஆனால் அதை கிளிக் பண்ணேன்னா எனக்கு வந்து ஏற்கனவே டெஸ்டர்ஸ் வந்து எடுத்துட்டாங்கன்னு மெசேஜ் வருது. இது வந்து காமனாக உங்களுக்கு மட்டும் வரல, காமனாக எல்லா டெஸ்டருக்கும் ஃபார்வர்ட் ஆகி வர்றது இது. அதனால டேஷ்போர்டில் உங்களுக்கு ரீப்ரொடக்ஷன் செஷனில் உங்களோட டாஸ்க் என்ன லிஸ்ட் ஆகுதோ அதை கிளிக் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. நான் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற டாஸ்க் வந்து கிளிக் பண்ணேன், இந்த மாதிரி மெசேஜ் எனக்கு காட்டுது பாருங்க. நிறைய பேர் இந்த மெசேஜை பார்த்துட்டு தான் நான் கிளிக் பண்ணேன்னா எனக்கு இந்த மாதிரி மெசேஜ் வருதுன்னு கேட்டுட்டே இருந்தீங்க. உங்க அக்கௌண்ட்டுக்கு வர்றதை பார்க்கணும்னா அந்த ரீப்ரொடக்ஷன் செக்ஷனில் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அடுத்த வீடியோவில் பக் டைப்ஸ்னா என்ன, எப்படி ரிப்போர்ட் கிளியர் பண்றதுன்னு பார்க்கலாம். பாய்.